கிரன்ச்சி ரோல் ஆப்ல எப்படி ஃப்ரீ ட்ரையல்ல ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பண்றது அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். கிரன்ச்சி ரோல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுமே ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் கீழே ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இங்கே மந்த்லி பிளான், அதுக்கப்புறம் இயர்லி பிளான் அப்படின்ற 2 பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிரன்ச்சி ரோல் அப்படின்ற இந்த ஆப்பில் என்ன மாதிரி கண்டென்ட் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அனிமி கண்டென்ட் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வரும். நீங்கள் அனிமி கண்டென்ட் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் அனிமி கண்டென்ட் எல்லாமே பார்த்துக்க முடியும் இந்த ஆப்பில். ஸோ இதில் 2 பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். மந்த்லியில் ஒரு பிளான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இயர்லியில் பார்த்தீங்கன்னா பிளான் இருக்கும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு 7 டேஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க. அந்த ஃப்ரீ ட்ரையல் பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி பிளான் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதற்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணிப்பாங்க. அதேமாரி இயர்லி பிளான் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதற்கான என்ன அமௌண்ட்டோ அதை ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டெபிட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வித் ஃப்ரீ ட்ரையல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே சென்ட் எஸ்எம்எஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் சென்ட் வாட்ஸ்அப்னு இருக்கும். வாட்ஸ்அப் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு ஓடிபி வரும். எஸ்எம்எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நார்மல் எஸ்எம்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். அதை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே க்ரியேட் அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே இமெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வித் ஃப்ரீ ட்ரையல்னு இருக்கும். அதை கொடுத்துருங்க. அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே யூபிஐ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா யூபிஐ ஆப்ஸுமே ஷோ ஆகும். அதில் எந்த யூபிஐ ஆப்பில் நீங்கள் அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் ₹2 பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ₹2 நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டும் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பியுமே அந்த ₹2 உங்களுக்கே கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க. இதில் கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் செட்டப் ஆட்டோபே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட யூபிஐ பின் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும். இப்போது நீங்கள் 7 டேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிளான் போட்டிருக்கீங்களோ அதற்கான அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே டிடெக்ட் பண்ணிப்பாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வேணாம், அமௌண்ட் டிடெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 7 டேஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த யூபிஐ ஆப்பில் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் பண்ணீங்களோ அதில் போய்ட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் எடுத்தோடனே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த அனிமையை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அந்த கண்டென்ட் எல்லாமே இங்கிலீஷில் வருது அப்படின்னா நீங்கள் அதோட ஆடியோ தமிழ்லையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஆடியோ லாங்குவேஜ்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எப்படி இந்த கிரன்ச்சி ரோல் ஆப்பில் நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.